இந்தியாவோட ஃபியூச்சர் ஏரோஸ்பேஸ் பவர் எப்படி இருக்கும்னு இமேஜின் பண்ணுங்களேன். ஸ்டெல்த், ஸ்பீடு, ப்ரெசிஷன் அண்ட் கம்ப்ளீட் இண்டிஜினியஸ் இன்ஜினியரிங்கா இருக்கும். இப்ப நீங்க பார்க்கறது ஒரு ஆர்டினரி மாடல் கிடையாது. இது நம்ம லேப்ல பில்ட் பண்ணிட்டு இருக்கிற 12 ஃபீட் ஆம்கா ஸ்கேல்டு மாடல். ஆம்கானா அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். இந்தியாவோட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டெல்தர் ஃபைட்டோட கான்செப்ட். இந்தியாலே நெறைய பேர் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ பேசியிருப்பாங்க. பட் வெரி ஃபியூ தான் இத பில்ட் பண்ணி, எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி, இல்ல ஒரு புரோட்டோடைப் மாரி பண்ணி இத டெஸ்ட் பண்ண டெஸ்டிங் மாடல் வரைக்கும் கொண்டு வரது இந்தியாலயே யாருமே அவ்வளவு சீக்கிரம் பண்ணதே கிடையாது. ரைட்? அதுதான் நம்ம இன்ஜினியரோட ரியல் இன்ஜினியரிங் கான்செப்ட்ஸோட ரியல் ஸ்பிரிட். இத நம்ம ஸ்டூடண்ட்ஸுக்கு, யங் இன்னோவேட்டர்ஸ்க்கு ஒரு மெசேஜ் குடுக்கணும். டெக்னாலஜி டெக்ஸ்ட் புக்ல மட்டும் கிடையாது. ஹேண்ட்ஸ் ஆனா ஒரு பண்ண ஆரம்பிச்சுட்டாலே அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த மாடல் ஒரு ஷோகேஸ் பீஸ் மட்டும் கிடையாது. இது ஒரு விஷன். ஃபியூச்சர்ல இந்தியன் ஏரோஸ்பேஸ் செக்டார் நம்ம யூத்தோட கான்ட்ரிபியூஷன் பண்ண ரொம்ப முக்கியமான ஒரு டிசிஷன் இப்ப இருந்து நீங்க எடுக்கிறது. அதாவது கிரேடு ஒரு 6த், 7த்ல இருந்து எடுக்கிறது. ஸோ அதுக்காக இந்த மாடல் வெறும் 6த், 7த் ஸ்டூடண்ட்ஸ் குடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி. ஓகே. அப்ப வேர்ல்டு லெவல் டெக்னாலஜிஸ பத்தி பேசும்போது, இந்தியா ஒரு ஜஸ்ட் ஆடியன்ஸா மட்டும் இருக்கக்கூடாது. அத நம்மளே கிரியேட் பண்ணி, டிசைன் பண்ணி, இன்னோவேட் பண்ணணும். அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கியூரியாசிட்டி. இந்த கியூரியாசிட்டிய பேஸ் பண்ணி தான் இந்த 12 ஃபீட் ஆம்கா மாடல நான் ஜஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுத்து அந்த டிசைன் பண்ணி, இப்போ 12 ஃபீட்ல அந்த மாடல் ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. உள்ளுக்குள்ள ஸ்கெலிட்டன் ஸ்ட்ரக்சர் இருந்து எல்லாமே. இத பத்தி டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ப்ரீவியஸா ஆம்கான்ற அந்த இதுல. நீங்க அதையும் போய் ரெஃபர் பண்ணி பார்த்துட்டு இதையும்